Hello 10th students. இந்த வீடியோவில் மார்ச் 2024 நடந்த இங்கிலீஷ் எக்ஸாம்னுடைய கொஷின் பேப்பரை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எல்லா கொஷினுக்கான ஆன்சரும் நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கொஷின் ஆன்டிசிபேட், அதுக்கான மீனிங் 4C. செகண்ட் கொஷின் கேஸ், அதுக்கான மீனிங் ஸ்டேர். ஹிஸ்டரிக்கல், அதுக்கான மீனிங் எமோஷ்னல். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆண்டனிம்ஸ். ஃபோர்த்து கொஷின் அசெண்டிங், டிசெண்டிங். ஃபிஃப்த்து ஒன் அஃபலண்ட், அதுக்கு ஃபுவர். சிக்ஸ்த்து கொஷின் ஸ்ட்ரேஞ்சு, அதுக்கான ஆப்போசிட் யூஷுவல். செவன்த்து கொஷின் எஸ்கிமோ, அதுக்கான ஃப்ளூரல் வந்து எஸ்கிமோஸ், எஸ் மட்டும் ஆட் பண்ண போதும். எயித்து கொஷின் சைல்டு, அதுக்கு நம்ம சஃபிக்ஸ் ஆட் பண்ணால் ஹூட், சைல்டுஹுட். ஏஏசி அப்படின்றது அக்மெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன். அடுத்து பாருங்கள் 10th கொஷின் ஐ நெவர் டேஸ் இன் த ஜிம் ஒர்க் அவுட். 11th கொஷின் வாட்ச், அதுக்கான காம்பவுண்ட் வேர்டு மேன், வாட்ச்மேன். 12th கொஷின் த யங் சீகல் வாஸ் அலோன் டேஸ் ஹிஸ் லெட்ஜ் ஆன். 13th கொஷின் சிவா டேஸ் மியூசிக் கிளாஸஸ் ரெகுலர்லி, அது அட்டென்ஸ், தேர்ட் பர்சன் சிங்குலர். 14th கொஷின் கால் மீ டேஸ் யூ நீட் மணி இன் கேஸ். பார்ட் 2ல செக்ஷன் 1. 15th கொஷின் வாட் woke up the mother, the slamming of the doors. 16 டிவி, ப்ளூரே அண்ட் மியூசிக் பிளேயர்ஸ். 17 why did Holmes want Smith to treat him? ஏன் அப்படின்னா he had the knowledge about the cure for the disease. What was France sorry for? France was sorry for not learning his lessons. அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவுட் ஆஃப் 4ல் நீங்கள் 3 ரைட் பண்ணணும். 3 2s are 6 marks. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 2ல் வந்து 19, 20, 21, 22 இதில் நம்ம ஏதாவது 3 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும். ஃபோயம் லைன்ஸில் இருக்கிற கொஸ்டின்ஸ் இது. 19th கொஷின்ஸ், 20th கொஷின்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே 21st அண்ட் 22nd கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் இங்கே இருக்குது. ஃபோயம் லைன்ஸ் இருக்கும், ஃபோயம் லைன்ஸுக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம அதிலேருந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த 4 கொஷின்ஸில் இனி 3 தான் ரைட் பண்ணணும். 3 2s are 6 marks. செக்ஷன் 3ல் வந்து 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் 23rd வந்து ரீரைட் த சென்டென்ஸ் இன் ரிப்போர்ட்டட் ஸ்பீச், அது வந்து டைரக்ட் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க, இன்டைரக்டில் மாற்றணும். he said தட் போட்டிங்கன்னா முடிஞ்சது. ஐ வந்து ஹீ ஆகிடும். ஹீ ஹேட் பாட் 5 apples ஃப்ரம் த ஷாப். 24th கொஷின் ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் த அதர் வாய்ஸ். ஹாவ் யூ இன்வைட்டட் ராமன் டு த பார்ட்டி? ஹேஸ் ராமன் பீன் இன்வைட்டட் டு த பார்ட்டி பை யூ? ஸோ ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸில் இருந்தால் போதும். 25ல் பஞ்சுவேஷன், அதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் போடுங்க, சிம்டம்ஸ் கிட்ட கொஷின் மார்க் போடுங்க, இன்வெர்டட் கமாஸ்குள்ளே எழுதிடுங்க. ஸ்மித்ன்றது நேமு, அதனால் ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ் போட்டுருங்க. 26th கொஷின் ஹீ ஃபாலோடு மை சஜஷன்ஸ். 27th வந்து ஜம்பிள் வேர்ட்ஸாக இருக்குது, நம்ம அந்த மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக ரைட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ ஈஸியாக இதில் 3 கொஸ்டின்ஸ் ரைட் பண்ணால் போதுமானது. அடுத்து 28th ரோட் மேப்பு. ஈஸியாக நீங்கள் வந்து டைரக்ஷன் சொல்லிவிடுவீங்க. கோ ஸ்ட்ரைட் அண்ட் யூ வில் ரீச் த காந்தி மெயின் ரோட். டர்ன் லெஃப்ட் அண்ட் ப்ரொசீட். வாக் ஃபாஸ்ட் த பஸ் ஸ்டாப். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்ட் 3ல் செக்ஷன் 1. அதில் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் இன் பேராகிராஃப். ஸோ ஃப்ரோஸ்க்கான பேராகிராஃப்ஸ் 4 கொடுத்துருப்பாங்க, அதில் எனி 2 எழுதணும். அதில் செக்ஷன் 2ல் வந்து ஃபோயமில் 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் ஏதாவது நம்ம 2 எழுதணும். 2 பேராகிராஃப்ஸ் வரும், 2 வந்து போயம் பேராப்ரேஸ் அந்த மாதிரி வரும். இது 30th கொஷினுக்கான ஆன்சர். இது 31 கொஷினுக்கான ஆன்சர். இது 32 கொஷினுக்கான ஆன்சர். இது செக்ஷன் 2ல் இருக்கிற 33rd கொஷினுக்கான பேராகிராஃப். அடுத்து 34 கொஷினுக்கான பேராகிராஃப். ஸோ 35th கொஷின் பாருங்கள். ஏ வந்து ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபால், டாலு. பி கொஷின் ரைமிங் ஸ்கீமு ஏபிசிசி. சி கொஷின் வந்து ஃபிகர் ஆஃப் த ஸ்பீச். ஃபர்ஸ்ட் லைனில் சிட்ஸ் ஏ ட்ரீன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஹியூமன் பீயிங்கோட ட்ரீ வந்து கம்பேர் பண்ணுறதுனால அது பர்சானிஃபிகேஷன். டி கொஷின் வந்து ஸ்ப்ரிங்கு, சம்மர், அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸு. அடுத்து 36th கொஷின் இந்த போயம் ஸ்டான்ஸாக கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஒரு பேராப்ரைஸ் பண்ணணும் நம்ம. நெக்ஸ்ட்டு 37th ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இந்த கோகரண்ட் ஆர்டர். கரெக்ட் சீக்வன்ஸ் ஆர்டரில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் மெமரி பண்ணுறது கிடையாது. நல்லா ஒரு 2 times ரீட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 38th கொஷின் இது வந்து
பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கான ஆன்சர்ஸை நம்ம ரைட் பண்ணணும். ஸோ இதுவும் நீங்கள் வந்து ஒன்ஸ் ஒரு டைம் 2 டைம்ஸ் ரீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 39th ப்ரிப்பேர் அண்ட் அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஸோ இங்கே ஒரு மணி விலாஸ் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது 39th கொஷினுக்கானது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். என்ன இம்பார்ட்டன்ட் வேர்டோ அதை மட்டும் கேட்ச் பண்ணுங்கள். 40th கொஷின் வந்து ஒரு லெட்டர் ரைட் பண்ணணும். இது வந்து ஸ்டாப் பொல்யூட்டிங் த காவேரி ரிவர். ஸோ அதை பற்றி ஒரு லெட்டர் ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 41 நோட்டீஸ் மேக் பண்ணுறது. நீங்கள் கொடுத்துருக்க மேட்டரை நல்லா நீட்டாக படிச்சிங்கன்னா இப்போ கொஷினை படிச்சுட்டு அதுலேருந்து அப்படியே நோட்டீஸ் ரைட் பண்ணலாம். அடுத்து 42nd கொஷின் பிக்சர் டிஸ்கிரிப்ஷனு. பிக்சர் கொடுத்துருக்காங்க. அங்கே என்ன இருக்குது, இந்த பிக்சர் இஸ் அபவுட் அண்ட் இன்டோர் கேம். இது வந்து கேம் பார்த்திங்கன்னா செஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரைட் பண்ணிக்கணும். 43rd கொஷினில் வந்து மேக் நோட்ஸ் இருக்குது, அது சம்மரி ரைட் பண்ணுறது. இது மேக் நோட்ஸும் எழுதலாம் நீங்கள், இது ஒரு ஆப்ஷன். அல்லது இந்த மாதிரி சம்மரி ரைட்டிங்கும் ரைட் பண்ணலாம். இதில் நம்ம ரஃப் டிராஃப்ட் எழுதிட்டு பேராகிராஃப் எழுதணும். ரஃப் டிராஃப்டை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை த எரர்ஸு. இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தா ஏ எர்த்துன்னு கொடுத்துருக்காங்க, அது த எர்த்து தான். செகண்ட் கொஷினில் நவுன்னு வரதுனால இட் இஸ் போரிங்னு போடணும். தேர்ட் கொஷினில் ஐ கேன் பி 15 ஏப்ரல், நெக்ஸ்ட் ஏப்ரல். சி கொஷினுக்கான ஆன்சர் ஐ வில் பி 15 நெக்ஸ்ட் ஏப்ரல்னு போடணும். டி கொஷின் ஹர் கசின்ஸ் அஸ் வெல் அஸ் சி ஆர் ஹார்ட் ஒர்க்கிங். இ கொஷின் ஆஸ் வி ஆர் லேட், ஆஸ் வரதுனால ஸோ வரக்கூடாது. அடுத்து 45 வந்து மெமரி லைன்ஸு. ஸோ நாட் மார்னிங் ஃபார் வித் சேர் வரைக்கும் நம்ம ரைட் பண்ணணும். அடுத்து 46 பேராகிராஃப் 150 வேர்ட்ஸில் ரைட் பண்ணணும். ஸோ இது 46th கொஷினுக்கான ஆன்சர். அதில் பி 46ல் பிக்கான பேராகிராஃப் ரைட்டிங். 47th கொஷின் வந்து பேராகிராஃப் ரீட் பண்ணுறீங்க. ஸோ அதில் 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் பேராகிராஃப்லேருந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான். அடுத்து அதே மாதிரி லாஸ்ட் கொஷினுக்கு வந்து 6 கொஷின் என்ன இருக்குன்னா போயம் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம ஈஸியாக போயம் லைன்ஸ் வந்து ரைட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்.